ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு எந்த வீடியோவும் போடலை. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக வெயிலெலாம் வந்து காஞ்சிட்டு இருந்துச்சு. நம்ம ஊர் சைடு எல்லா இடமும் வந்து இப்போ வெயில் ரொம்ப ஜாஸ்தி தான். ஸோ வந்து இப்போ நேற்று சர்ப்ரைஸாக நல்லா மழை பெஞ்சிருக்குங்க நம்ம ஊரில். இன்னும் எந்தெந்த யார் ஊர்லலாம் மழை வந்திருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு குயிக்காக வந்துகிட்டே இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னையோட வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வீட்டோடைய ஃப்ரண்ட் யார்டில் நான் என்ன வச்சுருக்கிறேன் கலெக்ஷன்ஸு, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செடி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறேன். இதோடைய நேம் வந்து ஹனி சக்கல். இது வந்து ஒரு கலர் சேஞ்சிங் வெரைட்டி. 2 கலரில் பூக்கும். நான் இப்போ பூலாம் காமிச்சேன் இல்லையா, அதுதான். நல்ல ஒரு க்ரீப்பர் மாதிரி போகும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கும். ஒரு மாதிரி சந்தன வாசனை இருக்கும். இது வந்து கிளிமேட்டிஸ். இதோடைய பேர் வந்து கிளிமேட்டிஸ். இது வந்து அந்த லெமன் சிட்ரஸ் ஃபேமிலி இருக்குது இல்லைங்களா, லெமனு ஆரேஞ்சு அந்த ஃபேமிலிக்கு சேர்ந்தது. அதுக்கடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா நாகவல்லி அப்படின்னு சொல்லி, பாம்பெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு வீட்டில் ஒரு சேஃப்டிக்காக ஒரு செடி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இதை வாங்கி நட்டது. 1 இயர் ஆச்சு. இது நான் வந்து ஆல்மோஸ்ட் நடவு பண்ணி 1 இயர் ஆகலை, ஒரு 10 மாதம் ஆகுது. செடி நல்லாயிருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு ரோஸு சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு மாதிரி க்ரீப்பர் டைப்பில் தான் போகக்கூடிய ரோஸு. அதாவது ஸ்ட்ரைப்டு ரோஸ்லேயே மினியேச்சர் வெரைட்டி. சொல்லப்போனால் ஒரு மாதிரி க்ரீப்பர் மாதிரி போகும். இது நல்லாவே வந்து இருக்குது. ஓகே, நல்லா தான் இருக்குது. இது வந்து ஒரு 10 இன்ச் பாட்டில் தான் வச்சுருக்கிறேன். இது வந்து அந்த பன்னீர் இலைன்னு சொல்லக்கூடிய அந்த இலை நல்லா வாசனையாக இருக்கும். இதை நல்லா மாலையிலலாம் வச்சு கட்டுவாங்க இல்லையா, அந்த ஒரு செடி தான். இது ஆக்சுவலி ரொம்ப அடர்த்தியாக போயிடுச்சு. நாங்கள் கட் பண்ணி விட்டுருந்தோம். முன்னாடி அந்த இடத்துல தான் தொட்டி இருந்துச்சு பாருங்கள். சடனாக கீழேந்து தானாகவே ஒரு செடி வந்து உருவாகிருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது ஒரு பெரிய செடியாக மாறிடும். அதுக்கடுத்தது இது வந்து ஒரு ரோஸுங்க. நல்லா வாசனையாக இருக்குது. பியூர் ஆரஞ்சு கலரில் பூக்குது. லைட்டாக ஒரு கோல்டன் ரிவர்ஸ் இருக்குது. இதில் நல்லா வாசனையாக இருக்குது. லீஃப்லாம் கிளாஸியாக இருக்கும். இதை பற்றி நான் நிறைய ஷார்ட்ஸ்லாமும் போட்டிருக்கேன். ஹெவன் ஆன் எர்த்து நினச்சேன். பட் அதுக்கு ஐடி வந்து கிடையாது. ஐடி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து மல்லிப்பூடைய சீசன் வந்துட்டுருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எவ்வளோ கொத்து கொத்தாக இது பாருங்கள், அரும்பு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னுடைய சீசனோட ஃபஸ்ட்டு மல்லிப்பூ பூத்துருச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலி நான் வந்து இதை வந்து ஒரு ஃபெப்ரவரி மாதம் தான் கவாத்து பண்ணி விட்டுருந்தேன். கவாத்து பண்ணி விட்ட உடனே அந்த கலப்பு உரம், கடலை புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு, NPK அதெல்லாம் ஊற வச்சு நான் ஊற்றிட்டு வந்திருந்தேன். ஸோ ஊற்றிட்டு வந்த உடனே நல்ல ரிசல்ட்டு. நிறைய அரும்பு செடி ஃபுல்லாக அரும்பு எடுத்துருக்கு. அது பக்கத்தில் நெக்ஸ்ட்டு செடியுமே வந்து ஒரு மல்லி தானா. இதை நான் வந்து கொஞ்சம் கேர் பண்ணாமல் விட்டுட்டேன். கவாத்து பண்ணாமல் விட்டதுனால அப்படியே பிளைண்டாகவே தான் வந்துட்டுருக்கு. இப்போ லைட்டாக ப்ரூன் பண்ணியிருக்கிறேன். முனையை மட்டும் அப்படியே லைட்டாக கட் பண்ணி விட்டுருக்கிறேன், பிச்சு விட்டுருக்கிறேன் கையாலேயே. ஐ திங்க் இதில் இப்போ நெக்ஸ்ட்டு செட்டில் அரும்பு எடுத்துரும்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம கிரவுண்டில் இருக்கிற 2 ரோசஸ் பற்றி பார்க்கலாம். இது வந்து இந்த 2 ரோசத்தோடைய பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, இது என்னுடைய பழைய வீட்டிலேருந்து நாங்கள் வந்து அப்படியே அங்கேயே கிரவுண்டில் தான் வச்சுருந்தோம். அப்படியே அங்கே கிரவுண்ட்லேருந்து தூக்கிட்டு இந்த வீட்டில் வீடு ஷிஃப்ட் பண்ணோன்னே கிரவுண்டில் நெட்டாச்சு. இதோட ஐடி வந்து பீச் ஆவலான்ச். அடிக்கடிக்கு பூத்துட்டே இருக்குங்க, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி சீசன். அதாவது உங்களுக்கு பனி நாட்களாக இருக்கட்டும், இல்லை வெயில் நாட்களாக இருக்கட்டும், மழை டைமாக இருக்கட்டும், எப்பயுமே இதில் பூ வச்சுட்டே இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்னோ. ஆக்சுவலி இந்த சம்மர் ஸ்னோவுடைய என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, பழைய வீட்டில் சுத்தமாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஏன்னா ஒரு நிழலில் போய் நான் நெட்டு விட்டுட்டேன். ஸோ அது அப்படியே கடந்துச்சு, கட்டை பாஞ்சிட்டு. இந்த வீட்டுக்கு மாற்றினோன்னு பாருங்கள், பேசல் ஷூட்டு 2 பேசல் ஷூட் எடுத்துருக்குது இந்த செடியில். முதல் பேசல் ஷூட் வந்து எனக்கு ஒரு 2.5 மாதம் முன்னாடி வந்துச்சு. அதாவது ப்ரூனிங்லாம் பண்ணி முடித்த உடனே ஐ திங்க் எனக்கு வந்து டிசம்பரோ ஜான்வரி மாதத்தில் இந்த ஃபஸ்ட்டு பேசல் வந்துச்சு. இந்த வீட்டுக்கு மாற்றின உடனே கிரவுண்டில் வச்ச உடனே அதில் தான் எக்கச்சக்கமான பூலாம் வந்துருந்துச்சு. நான் ஷார்ட்ஸும் போட்டிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது இங்கேயும் இப்போ ஒரு புதுசாக ஒரு பேசல் வந்திருக்குது பாருங்கள். அந்த கீழேருந்து நான் இது பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துலேருந்து வந்திருக்குது, தெரியுதுங்களா? இந்த இடத்துலேருந்து வந்திருக்குது. ஸோ இது ஒரு பேசல் ஷூட் தான். நான் இது ஏதோ பிளைண்ட் ஷூட்டாக இருக்குமோன்னு பயந்தேன். பேசல் தான். இந்த இடத்துல தொட்டு பார்த்தாலே மேலே எனக்கு அரும்பு வைக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் வருது. ஸோ இதுவுமே ஒரு பேசலு. ஸோ இந்த 2 ரோசஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் இவங்க வந்து ஒரு பிளான்டர் பாக்ஸ் மாதிரி வச்சு கொடுத்துருந்தாங்க வீட்டில். ஸோ அந்த பர்டிகுலர் ஏரியாவில் என்னெல்லாம் வச்சுருக்கிறேன்னா, ஃபஸ்ட் ஒன் வந்து பாரிஜாதம் ஒரு செடி. ஆக்சுவலி இந்த பாரிஜாதம் இப்போ தான் ரெக்கவர் ஆகும். ஏன்னா இதை சுற்றி இன்னொரு ஒரு செடி இருந்துச்சு. ஸோ இதுக்கு வெயில் படாமல் கஷ்டப்பட்டுட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. இது வந்து மல்லிங்க, அகெயின் ஒன் மல்லி.
இது வந்து கிரவுண்டில் இருக்கிற மல்லி. ஆக்சுவலி மீதி 2 பாட்டில் இருக்குது, நான் காமிச்சேன் இல்லையா? இதுலேயுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அரும்பு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே மல்லி வந்து நம்மளுக்கு நிறைய பூத்துட்ருக்கும். 3 செடி இருந்தால் போதுமானது. வீட்டுக்கு தேவையானது, சாமிக்கு பூஜைக்குன்ட்டு நம்ம எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுலேயும் வந்து நிறையா வந்து அரும்பெல்லாம் எடுத்துகிட்ருக்கு. ஸோ என்டையர் செடியில் அரும்பு எடுத்துருக்கு. ஸோ எனக்கு பயம் இல்லை. அரும்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். ஆக்சுவலி சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா, நம்ம கவாத்து பண்ணாமல் விட்டால் கூட அரும்பு எடுக்குது. கவாத்து பண்ணாமல் விட்டுட்டா அரும்பே எடுக்காமல் அப்படியே பிளைண்டாகவே இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, மல்லிகை வச்சுருக்கிற நபர்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2 கத்திரிக்காய் செடி இருக்குது. நல்ல பெரிய பெரிய செடி. இலெல்லாம் கொஞ்சம் மஞ்சள் ஆகிட்டு வருது. இப்போ தான் காய் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா? இப்போ கூட நிறைய காயெல்லாம் பறித்தேன். நான் தனியாக ஷார்ட்ஸ் பதிவு போடுறேன். இது வந்து அவரைக்காங்க. நல்ல பட்டை அவரைக்காய், நல்ல பட்டை பட்டையாக காய்க்கும். நல்லாயிருக்கும். இது நீங்கள் சாம்பாரில் யூஸ் பண்ணலாம், பொரியல் பண்ணலாம், கூட்டு பண்ணலாம். நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்குது. இது வந்து செடி அவரைன்னு நான் கேட்டு வாங்கினேன். ஏன்னா எனக்கு அது கொடி மாதிரி போனால் என்னால் மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு செடி அவரையாக தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். விதை வாங்கி இது போட்டிருந்தேன். நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு. ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் நம்மளுடைய ஒரு ஸ்மால் ஃப்ரண்ட் யார்டில் இந்த செடிகள் தான் நம்ம வச்சுருக்குறோம். ஸோ எப்படி பியூட்டிஃபுல்லாக இருக்கா? இதுதான் நம்ம வீட்டோடைய ஃப்ரண்ட் எலிவேஷன். ஆக்சுவலி நாங்கள் ரெண்டடில் தான் இருக்கோம். ரெண்டட் ஹவுஸ் தான். ஸோ ஃப்ரண்ட் எலிவேஷனில் இதெல்லாம் வச்சுருக்குது. தென் நெக்ஸ்ட் அந்த பக்கம் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? அது நம்மளுடைய கத்திரிக்காய் செடி. அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரோசஸ் இருக்குது லைனாக. அதை பற்றி நான் வந்து போட்டிருக்கிறேன் வீடியோலாம். வேணால் நான் அதையும் திரும்ப ஒரு வீடியோ போடுறேன். இந்த லைனில் உள்ளேயும் ஒரு பிளான்டர் பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்குள்ளே வாழைச்செடி 3 வச்சுருக்கிறேன். இந்த லைன்லேயும் உள்ள பிளான்டர் கொடுத்துருக்குறாங்க. அங்கே ரோசஸ்லாம் கொஞ்சம் நட்டுருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய் பாய்.